சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா, தேர்தலில் உறுதியான வெற்றி கிடைக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா, இல்லை என்றால் கூட்டணி கிடையாதா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தல் வருவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் எதிர்க்கக்கூடிய இரண்டு கட்சிகள்னால் ஒன்று டிஎம்கே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாசிசம் என்கிற பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லிட்டார். பிஜேபியை இவங்க ரெண்டு பேரையும் தான் விஜய் அவருடைய கொள்கை எதிரியாக பார்க்கிறார். இந்த இரண்டு கட்சிகளுடன் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கட்சி தொடங்கின நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா, அது கூட நம்ம அதிமுக, அதாவது பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருப்பதனால விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியை மறுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் விமர்சனர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. தாவேகா சார்பாகவும் இதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுக ஒரு கண்டிஷன் சொல்லுது, நான் நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கைட்டி விட தயார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இதை பற்றி தான் விஜய் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிமுகவுடன் விஜய்க்கு கூட்டணி வகிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது குறைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த தடவை சிஎம் எலெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே எலெக்ஷனுக்கே வந்தார். இப்போ அதிமுகவுடன் கூட்டணி வகித்தால் துணை முதலமைச்சர் பதவி தான் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் தருவதாக பார்த்தீங்கன்னா அதிமுக சொல்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரை விஜய் அவர்கள் விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் வந்ததே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலாம் தான் வந்திருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டுகளும் அவருடைய துணை முதலமைச்சர் பதவியும் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை விஜய் அவர்களும், அதாவது அதிமுகவும் தாவேகாவினோர் கூட்டணியில் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சரிங்களா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுவிடும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களோட விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி.